அடே பலுகுண்டவாயா, இவ்வளோ நாளா நீ வீட்டில் படித்து கிழிச்சதெல்லாம் போதும். எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க நீ படித்த லட்சணம். மேக்ஸில் முட்டை மார்க் வாங்கி வச்சிருக்கிற. ஆள் இல்லைன்னா டிம்கி கொடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் வெளியே ஓடி விளையாடுற நீ. உன்னை கண்டிக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் அந்த இடம்தான். இனிமேல் நீ அங்கே தான் இருந்து படித்து நல்லா மார்க் எடுக்கிற வேலையை பார்க்கணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு உன்னை நான் கூட்டு போயிட்டு இருக்கேன். ஒழுங்கா கிளாஸை அட்டன் பண்ணு சொல்லிட்டேன். அடே மாம்சு, ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ எங்க வேணா சேர்த்து விடு, ஆனா இந்த இடத்துல சேர்த்து விடாத. இங்க இருக்கிறவங்க டீச்சர் எல்லாம் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. பயங்கர கண்டிப்பா இருப்பாங்க, என்ன அடிப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. அடே என்னடா இப்படியெல்லாம் சொன்னால் நான் மனசு இறங்கி உன்னை கூட்டுட்டு போயிடுவேன் நினைக்கிறியா? இதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். நீ இவ்வளோ நாள் ஆட்டம் போட்டதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் எக்ஸாம் டைமில் நீ என்னை ஏமாற்றி விளையாடுற பாரு, இதுக்கு நான் எப்பவுமே இடம் கொடுக்க மாட்டேன். ஒழுங்காக எக்ஸாமுக்கு படிக்கிற மார்க்கை எடு. இந்த இடத்துல படித்தவங்க எல்லாரும் நல்ல மார்க் எடுத்துருக்குறாங்க. ஸோ நீயும் உள்ளே போய் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. நண்பர்களே, எவ்வளவு சொன்னாலும் மாம்சு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நான் இந்த வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறது தவிர வேற வழி இல்ல. அடே, உன்னால இந்த வண்டியெல்லாம் எடுக்க முடியாது. சாவி என் கையில இருக்குது. ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாடுறா. ஆஹா நண்பர்களே, நல்ல வசமா மாட்டிக்கிட்டேன். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறானே இந்த மாம்சு. மாம்சு ப்ளீஸ் மாம்சு, வேணாடா, சொன்னா கேளுடா. இந்த இடத்த பத்தி உனக்கு தெரியாது. என்னோட நண்பர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடம் ஜெயிலு மாதிரியா. இங்க இருக்கிற டீச்சர் எல்லாம் ரொம்ப பயங்கரமா கண்டிப்பா இருப்பாங்க. படிக்கலன்னா அடிப்பாங்க, உதைப்பாங்க. ப்ளீஸ்ரா, சொன்னா கேளுடா மாம்சு. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா பலுகுண்டு வாயா. அதனால தான் உன்னை இங்கே கூட்டு வந்திருக்கேன். இங்கே உனக்கு ஏதாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிடி சார் உனக்கு ஏதாச்சும் விளையாட கொடுப்பாரு. பசி எடுத்ததுன்னா இங்கே சமையல் செய்கிறதுக்கு மேடம் கூட இருக்கிறாங்க. உனக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பாங்க. ஒழுங்காக உள்ளே போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. வேற எதுவாச்சும் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சது தோலை உரிச்சு போடுவேன். கண்ணை ரெண்டும் பிடிங்கிடுவேன், புரியுதா? ஒழுங்கா போடா உள்ள. ஆத்தாடி, எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறானே. படிப்படினே உயிரை எடுக்கிறாங்களே. எங்க பாருங்க, நான் சொல்லி கொடுக்கறத கவனத்தோட கேளுங்க. யாராச்சும் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா பொழந்துருவேன் சொல்லிட்டேன். ஆத்தாடி ஆத்தா. நண்பர்களே, இங்க பாத்தீங்களா எங்க மேக்ஸ் டீச்சர் எப்படி இருக்காங்க? அம்மாடியோ, இவங்க எழுதி போடுறதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னோட நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பயந்த மாதிரி இருக்கிறாங்க. சில பேர் தூங்குறாங்க. எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்குது. எனக்கு இவங்கள சுத்தமா பிடிக்கல. அட நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, சொல்லி கொடுத்து இந்த மேக்ஸ் டீச்சர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலயும் நம்ம இங்க இருந்தா இவங்க கிட்ட மாட்டி பாடுற கஷ்டம் தாங்க முடியாதுடா சாமி. உடனே இந்த இடத்தை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். நண்பர்களே, தூங்கிட்டாங்க. எப்படியாச்சும் ஓடிட வேண்டியதுதான். கதவை திறந்து. என்னடா இது? ஆஹா, பெல் சவுண்ட் கேக்குது. ஆத்தாடி, எழுந்துட்டாங்களே, போச்சுடா. ஐயோ நண்பர்களே, அந்த டோர் வழியா போக முடியாது போல இருக்கு. இந்த மாட்டு பல்லு மேக்ஸ் டீச்சர் நம்மள இப்படி லாக் பண்ணிடுச்சப்பா. போதும்டா சாமி, இதுக்கு மேலே இந்த மாட்டு பல்லு டீச்சர் கிட்ட நம்ம அடி வாங்க முடியாது. இந்த மாட்டு பல்லு எழுந்துக்கிறதுக்குள்ள நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்பி ஆகணும். கண்டிப்பா இங்க ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். அந்த வழியை நம்ம தேடி கண்டுபிடிச்சு போகணும். நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் என் கூட வரீங்களோ உங்க பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம இந்த இடத்தை விட்டு இப்ப உடனே கிளம்பணும். வாங்க. அட, இங்க ஒரு இடம் இருக்குதப்பா. இத உடைச்சிக்கிட்டு தான் போணும் போல இருக்கு. இது வழியா தான் போணும் போல இருக்கு. சீக்கிரம் வாங்க. இங்க இருக்கிறத எல்லாத்தையும் உடைச்சு காலி பண்ணி இந்த இடத்தை விட்டு கிளம்பி ஆகணும் உடனே. அந்த மாட்டு பல்லு டீச்சர் முழிச்சுக்கிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஓடியாங்க. அட ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் ஒரு சீக்ரெட்டான ஒரு இடமா இருக்கும் போல இருக்கு. ஆனா இந்த இடத்துல இருந்து நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல ஈஸியா எஸ்கேப் ஆக முடியாது போல இருக்கு. இதுல ஏகப்பட்ட பிரச்சனை
கிளாஸுக்கு போக போறீங்களா இல்லையா? உங்களை ஒழுங்கா கதவை தரங்கன்னு சொல்றேன். கதவை திறக்க போறீங்களா இல்லையா? ஆத்தாடி ஆத்தா, இந்த மேக்ஸ் டீச்சர் மாட்டு பல்லுக்காரி புளிச்சுக்கிட்டா. நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும். ஓடுங்க நண்பர்களே, இவகிட்ட நம்ம மறுபடியும் மாட்டக்கூடாது. ஓடுடா ஓடு சின்சனே, ஓடு ஓடு. ஆத்தாடி நெருப்பா இது. ஐயோ போச்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த விட்டு நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல எஸ்கேப் ஆக முடியாது போல இருக்குது. நம்ம கால் வைக்கிற இடத்துல எல்லாம் பிரச்சனை இருக்குது. கண்ணியோடி நெருப்பு மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் போல இருக்கு. இந்த இடத்த நம்ம தாண்டணும்னா நம்ம கொஞ்சம் மூளையை யோசிக்கணும். ஆத்தாடி போச்சுடா. புக்கு ஸ்கேலு ரப்பர் அதுக்கெல்லாம் நம்ம அடிக்குதுங்களே. விட மாட்டேன்டா, திருப்பி நானும் அடிப்பேன். உங்களை சும்மா விட மாட்டேன். எனக்கு டார்ச்சரா கொடுக்குறீங்க. உங்களை இன்னைக்கு நான் பீஸா உடைச்சு தள்ளாம விட போறதில்ல. ஒழுங்கா ஓடி போயிடுங்க. ஆஹா, நம்மள கடிக்குதப்பா இந்த மேக்ஸ் புக்கு. யாரையும் விடக்கூடாது. போடு 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 போட்டு தள்ளு. யாருக்கிட்ட வச்சுக்கிறீங்க? இந்த சின்சன் கிட்டேவா? எனக்கு கராத்தே குன் போல தெரியும். உங்களை ஓட விட்டுருவேன், பறக்க விட்டுருவேன். ஓடி போங்க, அப்படியே விடுங்க. அம்மாடியோ, இதுங்க விடாம நம்மள அட்டாக் பண்ணுதுங்களாப்பா. இந்த இடத்துல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா இதுங்க எல்லாத்தையும் கடந்து போடும் போல இருக்கு. இதுங்க வந்துகிட்டே இருக்கும் போல இருக்குது. அம்மாடியோ, இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் நம்ம போய் ஆகணும். ஆத்தாடி, என்னடா உடையிற மாதிரி இருக்கு. ஆகா, உடைஞ்சு கீழே விழுந்துடுச்சு. ஆனா இதுவும் உடையதாப்பா. அம்மாடி, எப்படியோ இந்த பக்கம் வந்துட்டோடா. எப்பா, இது என்னடா கண்ணி வெடிகுண்டா? இதுல கால் வைக்காம போடும். ஆஹா, இங்கேயும் பிரச்சனை. இதுங்க எங்க போனாலும் நம்மள தொல்லை பண்ணும் போல இருக்கு. ஆத்தாடி, ஒண்ணு சேர்ந்து நம்மள கடிக்குதுங்களாப்பா. போச்சுடா போச்சு. இதுங்க நம்மள இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிடுச்சாப்பா. நண்பர்களே, எவ்வளவு திமுறன்னா இந்த சின்சன் மொழியை இதுங்கெல்லாம் கை வச்சிருக்கோங்க. இன்னைக்கு இந்த சின்சனை யாருன்னு காட்ட போறேன். ஒழுங்கா ஓடி போயிடுங்க. ஆத்தாடி, யாரா இது? ஸ்கேலா? என்ன என் பின்னாடி குத்துறியா நீ? இது உன்னை இன்னைக்கு ஒரே அடிதான். ஒளிஞ்சியா? நண்பர்களே, இந்த இடத்துல இருக்கிற ஸ்கேலு புக்கு பென்சில் எல்லாத்துக்கும் கை முளைச்சி கால் முளைச்சி வாய் முளைச்சி நம்மள போட்டு கடின்னு அடிக்குது உதைக்குது. போதுடா சாமி. நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்காததெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்குது. ஒரே பயங்கர மென்டல் டார்ச்சரா இருக்குதுடா சாமி. இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும். பாருங்களேன், மறுபடியும் கூட்டணி சேர்ந்துகிட்டு நம்மள கடிக்க வருதுங்க. இன்னைக்கு இந்த புத்தகத்தை கிழிச்சு எறியாம விட போறதில்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் இன்னைக்கு நான் பந்தாடாம விட போறதில்ல. ஒருத்தது போதும்டா சின்சனே, பொங்கி எழு. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் உன்னோட திறமைய காட்டு. அடிக்கிற அடியில நம்ம பக்கம் தலை வச்சு படுக்கவே கூடாது. இனிமேல இவங்க ஒழுங்கா ஓடி போயிடுங்க. உங்களை பீஸ் ஆக்கிடுவாட்டி. யாருக்கிட்ட சொன்ன மாதிரியே பீஸா பொடிஸ் ஆக்கிட்டோம் பாத்தீங்களா உங்களை? இனிமேல என்கிட்ட இந்த வாலாட்டெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த சின்சனை யாரு நினைச்சீங்க? நாங்கெல்லாம் அப்பவே அப்படி. நண்பர்களே, ஒரு வழியா நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் போல இருக்கு. இன்னும் நிறைய தூரம் போடும் போல இருக்குதுடா சாமி. ஆத்தாடி, கால் வலி குட்டுடுச்சப்பா. எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இந்த இடத்த விட்டு தாண்டி போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் வந்துரும் நண்பர்களே. போச்சுடா. எங்க பார்த்தாலும் கரப்பாம்பூச்சி மாதிரி இதுங்க தொல்லை தாங்க முடியலையாப்பா. ஆத்தாடி ஆத்தா, இந்த சின்ன இடத்துல நம்மள எல்லாரும் சேர்ந்து சுத்து போட்டுட்டாங்களாப்பா. விட மாட்டான்டா. இந்த சின்சனை யாரு நினைச்சுக்கிட்டு இருந்த கராத்தே குன் ஃபு ஸ்டைல்ல இன்னைக்கு எல்லாரையும் பறக்க விடுறோம் பாரு. ஏன் மேலேயே கைய வைக்கிறீங்களா? இந்த வாங்கிக்கோ. இந்த அடி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? எல்லாரையும் பறக்க விட்டுட்டோம் பார்த்தல. எங்க கிட்டலாம் இனிமேல இந்த ஆட்டம்லாம் செல்லாதடா தம்பிங்களா. ஓடி போங்க அப்படி. அவ்வளவுதான் நண்பர்களே, போட்டு தள்ளியாச்சுங்க. ஆட இது வேறயா? அங்க நம்மளுக்கு கண்ணி வெடியா வச்சு சாகடிக்கிறாங்களப்பா. அடே பொடி பசங்களா, மாட்டீங்கடா. என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு உங்களை பிரின்சிபல் கிட்ட கூட்டு போகாம விட மாட்டேன் நானு. ஐயோ, இந்த மாட்டு பல்லுக்காரி நம்மள வரட்ட ஆரம்பிச்சிட்டாலே மேக்ஸ் மேடம். ஐயோ, கொம்பெடுத்துக்கிட்டு வராளே. ஓடுங்க. சீக்கிரம் நம்ம அவளத்தா எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சுக்கிட்டு வரா. நம்மளே உடைச்சு தூக்கிடுக்க போறா. போச்சுடா, மாட்டேன். போச்சு மறுபடியும் வந்துகிட்டு இருக்கா. ஓடுடா, பார்த்து கவனத்தோட போ. கீழே விழாம போடா சின்சனே. அவ்வளவுதான், தாண்டி குச்சி போ. ஆஹா நண்பர்களே,
நாலு செட்டு சேர்ந்து நம்மள அட்டாக் பண்ண வராங்க. இவங்கள அடிச்சு இன்னைக்கு ஓட ஓடாம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். என்ன யாரு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? என்ன ஜாக்கி ஜான் கிட்டயே ட்ரைனிங் எடுத்த ஆளு. அடிக்கிற ஒவ்வொரு அடியும் சும்மா இட்டி மாதிரி கிக்கெல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். பீஸ் பீஸ் ஆயிடுச்சு பாத்தீங்கல்ல. போடுங்க கைஸ், வேற லெவல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னமும் வேணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நண்பர்களே நடக்கும். சோ நீங்களும் எங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பேரை தட்டி விடுங்க. ஆத்தாடி, இது கீழே இறங்கணும்னு நினைச்சு கூட பார்க்கலையாப்பா, பொத்து கீழே வந்துட்டேனே. ஓகே சரி பரவாயில்ல. ஆட இந்த ரப்பர் வாயங்கத்துல தாங்க முடியல, நம்மள அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களை ஓட ஓடாம விட மாட்டேன்டாடா. இப்போங்கடா அப்படி. இது என்னடா இது? இதுகிட்ட மாட்டணும்னா நம்மள சீ விடுமே. மாட்டாம எப்படியாச்சும் ஓடிடணும். இது வரை கீழே விடும். குச்சிரு 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 குச்சிரு. அம்மாடி, ஆஹா கண்ணி வெடி ட்ராப்பு. இதுல கைய வச்சோன்னா காலை வச்சோன்னா சிக்கிறோம் நம்ம. அவ்வளோதா, கோவிந்தா கோவிந்தா. அங்கங்க நெருப்பு வர வருது, பார்த்து பொறுமையா போடா சின்சினே. கொஞ்சம் லைட்டா பட்டா கூட எரிஞ்சு சாம்பலா ஆயிடுவேன். மாம்சு பிராங்க்லினே, நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா? இந்த ஸ்கூல் ரொம்ப மோசமான ஸ்கூல், இங்க என்ன அனுப்பாதடான்ட்டு. இங்க பாரு நான் எப்படி மாட்டிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சு வரதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆத்தாடி ஆத்தா, எல்லா இடத்துலயுமே கண்ணி வடியா வச்சிருக்கிறாங்களாப்பா. இதுல கால் படாம கை படாம எப்படியாச்சும் போயிடணுமே. போயிடு 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 போயிடு. அவ்வளவுதான் சின்ன வேற லெவலு. பொறுமையா 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 அவ்வளவுதான் வேற லெவலு. ஐயோ, கூட்டம் சேர்ந்து இந்த கும்பல் நம்மள தாக்குறாங்களே. ஆத்தாடி, குண்டெல்லாம் போடுறாங்களே. நம்ம ஹெல்த்தை ஒரு அடியா காலி பண்றாங்க போல இருக்கே. விடக்கூடாது. போடு 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 போட்டு தள்ளுடா சின்ன. அவ்வளவுதான். ஆடி ஆத்தாடி, தனி ஒரு ஆளா மாட்டிக்கிட்டேனே நண்பர்களே. என்ன சுத்து போட்டு எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. விடக்கூடாது. போச்சுடா. இந்த ரவுடி பசங்களை விட மாட்டான் நானு. என் மலையை கை வச்சாங்க. ஆத்தாடி, பேசிக்கிட்டே வந்து கண்ணி வடியில காலை வச்சுட்டேனாப்பா. விடக்கூடாதுடா. எல்லாம் உங்களாலதான். நண்பர்களை போடுங்க, போட்டு தாக்குங்க அவங்கள. நம்ம மலையை கைய வைக்கிறாங்க. நம்ம யாருன்னு காட்டும் இன்னைக்கு. இவங்க எல்லாரையும் காலி பண்ணுங்க. விட்டா மாடிங்க. அடிச்சு வெளியே வரட்டுங்க இவங்கள. அம்மாடியும் போட்டு தள்ளியாச்சு. இனிமேல கொஞ்சம் நிம்மதியா போலாம்டா சாமி. என்னடா இது? இதை பிடிக்கணுமா? ஆஹா, என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க பாரு இந்த ஸ்கூலுக்குள்ள. ஏகப்பட்ட விஷயத்த வச்சிருக்கிறாங்களாப்பா. எல்லாத்துக்கும் நம்ம மூளையை யூஸ் பண்ணி கரெக்டா போனா மட்டும்தான் இந்த இடத்த கிராஸ் பண்ணி நம்மளால போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த இடத்துல எப்படி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. படி படின்னு சொல்லி என்ன பயங்கரமா ஒரு பெரிய மோசமான ஒரு ஸ்கூலுக்குள்ள மாட்டி விட்டுட்டாங்க. இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குதுடா எப்பா. ஆத்தாடி ஆத்தா, எவ்வளவு பெரிய பள்ளம்டா சாமி. இது வழியா போக முடியாது போல இருக்கே. இப்படிதான் போகணுமா? இந்த இடத்துல கண்டிப்பா நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேலை ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சு விடுவோம். என்னடா இது? என்ன அடி அடிச்சாலும் இது உடைய மாட்டுக்குது. உடஞ்சிடுச்சுடா எப்பா. ஓகே, இப்போ எப்படி போறது? அம்மாடி, ஐயோ கடவுளே, கிரேட் எஸ்கேப். கண்ணி வடியில காலை வச்சிருப்பேன். பெரிய ட்ராப். இங்க ஏகப்பட்ட ட்ராப் வச்சிருக்காங்க. இதுல எதுல மாட்டினாலும் நம்ம கதை அவ்வளவுதான். கோவிந்தா கோவிந்தா. மாட்டாம பார்த்து பொறுமையா குச்சி குச்சி போ. வருது பாரு வருது பாரு. சேஃபா இருடா சின்ன. அவ்வளவுதான். அது போன பாருக்கு குடு 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 ஓடி போய் ஒரே குதி. அவ்வளவுதான். வேற லெவல்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம மூளையை யூஸ் பண்ணி சூப்பரா எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டா இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்டா எப்பா. இது ஒரு செக் பாயிண்ட் போல இருக்குது. ஓகே, ஆட இங்க பாருங்களேன் எப்படி எல்லாம் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போக கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மறைச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த சின்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வேற லெவல்ல போறாளுன்னு தெரியாம போச்சு போல இருக்கு அவங்களுக்கு. ஆஹா, இங்க இந்த ஒரு ஸ்கேல்ல தொல்லை தாங்க முடியலையே. ஆத்தாடி, பின்னாடியே வந்து அடிக்குது நம்மள. என் மலையை கைய வச்சுட்டியா? இன்னைக்கு உன்னை உடைக்க விட மாட்டேன். உடஞ்சு போ. அவ்வளவுதான். அடேங்கப்பா நண்பர்களே, இந்த இடத்த பாத்தீங்களா? எல்லாருமே வேற லெவல்ல செமையான ஆளுங்க போல இருக்குது. இவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஐசக் நியூட்டன் அவரு யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க நண்பர்களே ப்ளீஸ். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கு.
இந்த பந்தை உன்னால் முடிஞ்சா பிடிச்சி காட்டு பார்க்கலாம். நான் போடுற பந்தை பொடி பார்ப்போம். கோல். இல்ல சார், நீங்க பொங்கல் ஆடுறீங்க, இது ரூல்ஸ்லயே கிடையாது. ஆனா இது ரொம்பவே ஃபன்னா இருக்குல்ல. அட புதுசா வந்திருக்கிறாங்க போல இருக்கு. சூப்பரு. ஆத்தாடி ஆத்தா நண்பர்களே, இவன் தான் பிடி மாஸ்டரா? என்னடா இது பிடி மாஸ்டர் இப்படி இருக்கறா? சரியான சைக்கோவா இருப்பான் போல இருக்குதப்பா. பிடி மாஸ்டர் ஜாலியான மாஸ்டர் இருப்பாருன்னு நினைச்சேன் நானு. ஆனா இவன் ஒரு சரியான சைக்கோவா இருப்பான் போல இருக்கு. பந்தை எப்படி எறிறா பாருங்களேன். ஆத்தாடி, பந்தை நம்ம மேல அடிச்சு அழகா பண்ணிடுவோம் போல இருக்கு. விடக்கூடாது. இந்த மொட்டை மண்டையனை இன்னைக்கு நம்ம அடிச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும். நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்க. எந்த தடிச்சா இருக்கிறடா எப்பா, இவன் கால் சைஸ் தான் நம்ம இருப்போம் போல இருக்குது. இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கா, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறான். அடே சைக்கோ பிடி மாஸ்டரே, ஃபுட்பால் எப்படி விளையாடணும்னு உனக்கு தெரியுமாடா? காலால உதச்சி விளையாடணும். ஆனா நீ என்னடா பந்தை தூக்கிட்டு ஆளுங்க மேல சின்ன பசங்க மேல போட்டு அவங்க அடிச்சு சித்திரவதை பண்றியா? இன்னைக்கு உன்னை நான் விட மாட்டேன்டா. நீ நான் பாத்துடலாம்டா. இன்னைக்கு மோதி பாத்துடலாம். நான் தனியால கிடையாது, என் கூட பல்லாயிரம் நண்பர்கள் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து உன்னை உருட்டு கட்டையால அடிச்சு ஓட விட போறோம். இனி என்னோட அடிக்கு நீ பதில் சொல்லு. ஆத்தாடி, பந்த கரெக்டா மேல ஏறிட விடக்கூடாது. இதுதான் கரெக்டான டைம். அம்மாடி, கிரேட் எஸ்கேப்டா எப்பா. மொட்டை மண்டை மேல பால் வந்துச்சு. அட ஆத்தாடி, உடைய போகுது. ஆஹா, இந்த சைக்கோ பிடி மாஸ்டர் மண்டை கேராயி மயங்கிட்டான் போல இருக்குதே. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான நேரம் எஸ்கேப் ஆகிறது. ஓடுடா ஓடு சின்சனே. இந்த சைக்கோ மாஸ்டரா ஒரு வழி ஆக்கியாச்சு. இது என்னடா இது? சூடான காத்து நம்மள எங்க தள்ளிக்கிட்டு போதப்பா. கீழே பள்ளம். இந்த பள்ளத்துல கீழே விழாம நம்ம எப்படியாச்சும் தாண்டி போயிடணும். அவ்வளவுதான்டா சின்சனே, வேற லெவலு. அம்மாடியோ, எக்ஸாஸ்ட் ஃபேன்ல இருந்து வர சூடான காத்து போல இருக்குதுடா சாமி. இந்த இடம் ஒரு வழியா வந்துட்டோடா எப்பா. கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு தலை வலியே வந்துச்சுடா சாமி. ஒரு வழியா அந்த மாஸ்டரை, பிடி மாஸ்டர் சைக்கோ மாஸ்டரை அடிச்சு மயக்கடிக்க வச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படியாச்சும் போயாகணுமே. ஆட, இவங்க தொல்லை வேற தாங்க முடியல. எங்க போனாலும் வந்து நம்மளுக்கு இடையூறாவே இருக்கிறாங்க. நம்மள போட்டு சும்மா கிள்ளிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஹா, கவனக்குறைவுல தாண்டாம இறங்கிட்டேனப்பா. ஐயோ, எல்லா இடத்துலயுமே பெரிய பெரிய பிரச்சனை இருக்கும் பொழுது சாமி. நம்ம கொஞ்சம் கவனத்தோட போகணும், இல்லாட்டி நம்ம கதை முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் கொஞ்சம் பார்த்து சேஃபா ஜம்ப் பண்ணி போகணும். அவ்வளோதான்டா எப்பா. போடுங்க, வேற லெவலு. இப்போ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னா ஏதாச்சும் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு பட்டனை வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே குச்சி குச்சி பொறுமையா இந்த சூடான காத்துல மாட்டாம ஓடிடணும். அவ்வளவுதான், செக் பாயிண்ட். வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே பொறுமையா நம்ம போகணும்னா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனத்தோட போகணும். நண்பர்களே, இந்த வீடியோ புதுசா யாராச்சும் பாக்குறீங்கன்னா மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என் கூடவே இருங்க ப்ளீஸ். எனக்கு துணையா இருங்க. அப்பதான் என்னால இந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போக முடியும். இந்த பேடான ஸ்கூல் டீச்சரை விட்டு எஸ்கேப் ஆக முடியும். ஐயோ, எங்க போனாலும் இவங்க தொல்லை தாங்க முடியல. வந்துட்டாங்க மறுபடியும் நம்மள அடிக்கிறதுக்கு. எனக்கு வேற பயங்கர டயர்ட் ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் இவங்க நம்மள ரவுண்ட் கட்டி நம்மள அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இங்க பாத்தீங்களா என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. புக்குக்கு வாய் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அதை வச்சுட்டு நம்மள கடிக்க வருதாடா. இங்க பாருங்க பென்சில், பம்பர பென்சில். அம்மாடி, வெடிக்குதப்பா. என்னடா இது? அந்த பென்சிலை நம்ம அடிச்சா அதுக்கு கோவம் வந்து தன்னை தானே வெடிச்சுக்குது. ஆத்தாடி ஆத்தா, ரொம்பவே பயங்கரமான ஆளுங்களா இருப்பாங்க போல இருக்குது. இங்க இருக்கிறவங்க ஒவ்வொரு ஆளும் வித்தியாசமா இருக்கிறாங்கடா சாமி. எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு நான் எஸ்கேப் ஆகணும். மறுபடியும் நான் இந்த இடத்துக்கு வர மாட்டேன். நம்ம மாம்ஸ் பிராங்க்லின் பண்ண ஒரே தப்புனால நான் எப்படி மாட்டிக்கிட்டு பாருங்க. நண்பர்களே, நானும் பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன். படிக்கிறேன்னு சொல்லி மாம்ஸ் பிராங்க்லினை ஏமாத்தி ஊர் சுத்தி விளையாடி டைமை
எனக்கு ஏத்த கரெக்டான பனிஷ்மெண்ட் தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்குது. இது எனக்கு ஒரு பாடமா நான் நினைச்சுப்பேன். இனிமேல நான் மறுபடியும் என்னோட டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். படிக்க வேண்டிய டைம்ல படிப்பேன், விளையாட வேண்டிய டைம்ல விளையாடுவேன். ஏன்னா நம்மளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். படிச்சா மட்டும் தான் நம்ம பெரிய ஆளா வர முடியும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும். படிப்பு ஒன்று இருந்தா எல்லாமே நம்மள தேடி வரும். ஸோ நண்பர்களே, நீங்க டைமை வேஸ்ட் பண்ணாம நல்லா படிங்க. எக்ஸாம்க்கு நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணுங்க மார்க்ஸ். அப்பதான் உங்க பேரண்ட்ஸ் உங்களை ரொம்ப ஹாப்பியா வச்சுப்பாங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க. என்ன புரியுதுங்களா? நம்மளோட புக்ஸ், பென்சில், ஸ்கேல் எல்லாரையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிட்டோம்னா அதுங்க நம்ம கூட எப்பவுமே செம ஃப்ரெண்ட்லியா இருக்கோங்க. அதனால உங்க ஸ்கூல் புக்ஸை நீங்க லவ் பண்ணுங்க, அதை விரும்பி படிங்க. ரொம்ப ஈஸியாவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம இதுக்கு மேல ஏறி போகணும் போல இருக்கு. ஆஹா, இந்த இடம் ஏதோ கொஞ்சம் கஷ்டம் போல இருக்குதப்பா. கொஞ்சம் பார்த்து சேஃபா தான் போகணும் போல இருக்கு. அவ்வளோதான், தாண்டி போடா சிச்சனே. கொஞ்சம் பொறுமையா போ. எங்கெல்லாம் ஆரோ மார்க் போட்டிருக்கோம் அது வழியா ஃபாலோ பண்ணி பொறுமையா போ. அம்மாடி பள்ளமா, ஆத்தாடி கவனிக்காம விட்டனே. இந்த தடவை கொஞ்சம் கரெக்டா போயிடணும். நண்பர்களே, இது மாதிரி டஃப்பான டைம்ல எல்லாம் நம்ம மூளையை கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு நிதானமா செயல்பட்டா எல்லாமே நம்ம சாதிக்கலாம். ஸோ பொறுமையா ரிலாக்ஸா போங்க. பள்ளம் எங்க இருக்குன்னு பார்த்து பொறுமையா அதை தாண்டி போகணும். இப்போ இந்த ஒரு பட்டனை பிரஸ் பண்ணணும். ஆர்டர் எப்படி ஆக்டிவேட் ஆகுது பார்த்தீங்கல்ல? எல்லாமே வேற லெவல்ல செமையா செஞ்சிருக்கிறாங்க இந்த இடத்த. ஸோ இந்த இடத்துல நம்ம அவுட் ஆகாம பொறுமையா நிதானமா போகணும். கீழே விழுந்தோம்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து போற மாதிரி ஆயிடும்டா சாமி. பொறுமையா பொறுமையா. அவ்வளோதான் நண்பர்களே, வேற லெவலு. செமையா நம்ம பட்டனை பிரஸ் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே தாண்டி ஆப்போசிட் சைட்ல போகணும். இந்த பக்கம் போயிட்டு அங்க ஏதாச்சும் ஒரு பட்டன் கண்டிப்பா இருக்கும். அங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, இதை பிரஸ் பண்ணணும். போடு, வேற லெவலு. ஓபன் பண்ணிட்டோம். ஆமா, ஏதோ ஒன்று ஓபன் ஆச்சு. அது எந்த இடத்துல ஓபன் ஆயிடுச்சுன்னு தெரியலையே. மேலியா சைட்லியா கீழியான்னு தெரியலையே. நண்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆஹா, ஒரே குழப்பமா இருக்குது. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. ஒருவேளை கீழியா இருக்குமா? சரி, கீழே போய் பார்க்கலாம். ஏன்னா மேல எதுவும் ஓபன் ஆன மாதிரி என் கண்ணுக்கு தெரியல. கண்டிப்பா கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிதானமா போடா சின்சனு. பாத்து கீழே இறங்க. அவ்வளவுதான், போடு, வேற லெவலு. எங்கடா இருக்கு? அட கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க, ஒரு ஆரோ மார்க் இருக்கு. இதுக்குள்ளதான் போகணும். அட நம்ம இப்போ வேற எங்கேயோ வந்திருக்கோம் போல இருக்கு. எந்த இடம்டா இது? என்னடா கத்தி எல்லாம் இருக்குது? இங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே. ஆத்தாடி, ஏதோ காய்கறி வெட்டுற மாதிரி எல்லாம் பிளேட்டு கத்தி எல்லாம் இருக்குதாப்பா. ஆஹா, இது கிச்சனா இது? அம்மாடி, எவ்வளவு பெரிய கத்தி பாருங்களேன். ஏதோ கசாப்பு கடையில கறியை வெட்டுற மாதிரி. ஆத்தாடி, போச்சுடா, காய்கறி வெட்டுற மாதிரி நம்மளையும் வெட்டிடுச்சப்பா. போதண்டா சாமி, முடியல. இந்த ஸ்கூலை விட்டு நம்ம எப்படி வெளியே போக போறோம் தெரியல. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனை புதுசு புதுசா வருது. இந்த தடவை கிச்சனுக்குள்ள எங்க காலை வச்சாலும் நம்மள அடிச்சு போடுறாங்களாப்பா, வெட்டி போடுறாங்களே. இந்த தடவை கொஞ்சம் கவனத்தோட போகணும். இதுக்கு மேல என்னடா இது? ஸ்டவ்வா இது? ஸ்டவ் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பயங்கரமா பசிக்குது வேற. யாராச்சும் சோறு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐ சோறு. இந்த சோறை சாப்பிட முடியுமா? ஆஹா, சூடு. போச்சுடா, சூடா இருக்கிறது கூட தெரியாம போய் வாய வச்சேன். நம்ம கதையை முடிச்சு விட்டுட்டாங்க. ஆஹா நண்பர்களே, அங்க கவனிச்சிங்களா? ஒரு ஆளு ஃப்ரிட்ஜை திறந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை நம்ம கவனிக்கவே இல்லையே. சைலண்டா போயிடணும்டா சாமி. ஓடு ஓடு ஓடு. சோறு வேணா ஒண்ணும் வேணா. இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆனா போதும்டா சாமி. இது என்னடா தண்ணியா? கால் வைக்கலாமா? வேணா. அட ஆம்லேட்டு. ஆஹா, அட சாட முடியலையே. அம்மாடியோ, இந்த கத்திங்கெல்லாம் பார்க்க ரொம்ப ஷார்ப்பா இருக்குதுடா சாமி. இது மேல லைட்டா நம்ம பட்டா கூட நம்ம கதையை முடிச்சு சொல்லி வாயை முடிச்சு விட்டுட்டாங்க. கொஞ்சம் சேஃபா இருக்கணும் கத்திக்கிட்டு. நண்பர்களே, கத்தி வச்சாலும் விளையாடக்கூடாது, ரொம்ப டேஞ்சரஸ். நண்பர்களே, ஒரு வழியா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் சேஃபா போகணும். கீழே விழுந்தோம்னா அவ்வளவுதான். அட என்ன இடம்டா இது? இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. என்ன பண்றாங்க இவங்க? சமைக்கிறாங்க. ஐ ஜாலி. அட அழுகி போன பிரெட், ஆப்பிள்.
தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? என்னோட ரகசியத்தை தெரிஞ்ச உங்களை சும்மாவே விட மாட்டேன் நானு. அட பாவி பிராங்க்லினே, சாப்பாடெல்லாம் போடுவாங்க சொன்னியடா, அதுக்காக எரியெல்லாம் போட்டு சமைச்ச சாப்பாடடா கொடுப்பாங்க. ரொம்ப கொடூரமான கிளவியா இருக்கும் போல இருக்குது. இந்த ஆண்டியை இன்னைக்கு நானு கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். நாங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல அழிவு போன பழத்தை, காய்கறி, அதுக்கப்புறம் செத்து போன எலியெல்லாம் போட்டு சமைச்சு எங்களுக்கு கொடுக்குது. அதனாலதான் இவ்வளவு நாளா எல்லாருக்கும் சாப்பாடு ஒரு மாதிரி இருந்ததா? அடியே, உன்னால ஒழுங்கா சமைக்க முடியலன்னா எதுக்கு இங்க இருக்கிற? சரியான குடும்பக்காரா கிளவியா இருப்ப போல இருக்குது. இந்த சமையல்காரியை இன்னைக்கு நான் அடிச்சு ஓட விடாம பண்ண மாட்டேன். நண்பர்களே, இதுக்கு ஒரு நல்ல பாடத்தை நம்ம கத்து கொடுக்கணும். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த கொடூரமான கிளவியை அடிச்சு காலி பண்ணி இந்த இடத்தை விட்டு ஓட விட முடியும். ஆஹா, கரண்டியை வச்சு நம்மள அடி அடி அடிக்கிறாளே, கரண்டியை சுத்தி விட்டு நம்மள தாக்குறாளப்பா. சரியான கேடியா இருக்கும் போல இருக்குதுடா சாமி. இங்க பாருங்களேன், என்னெல்லாம் வேலை பாக்குது பாருங்க. கையில வச்சிட்டு இருக்கிற ஒரு கரண்டியை வச்சு என்ன அடிச்சிடலான்னு பாக்குது. ஆனா இந்த சின்சனு அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுத்துட மாட்டான். இன்னைக்கு உன்னை போட்டு பரட்டி எடுக்காம விட மாட்டான். அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல எலியா கலக்கிற நீ. எவ்வளவு கொடூரமான கிளவியா இருந்தா இந்த செயல்லாம் செய்வ நீ. இன்னைக்கு உன்னை நானு ஏதாச்சும் பண்ணாம விட மாட்டேன். நண்பர்களே, வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கொடூரமான கிளவியை இன்னைக்கு நம்ம எல்லாரும் தாக்கி அழிக்கணும். இன்னைக்கு இதை ஓட விடணும். இதை இந்த இடத்துல இருக்கவே கூடாது. எவ்வளவு பெரிய தப்பா பண்ணுது பாருங்க இது. கமான் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிக்கிற அடி இது மண்டெல்லாம் இன்னைக்கு பறக்க போகுது. ஆஹா, என்னடா இது? உங்க யாரையும் சும்மா விட போறதுல என் மேலேயே கைய வச்சிட்டீங்களா? அதோ வரையிரு. சின்சன், என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. இந்த வாழைப்பழ தோலை தூக்கி போட்டோம்னா இந்த குண்டு கிழவி, சாப்பாட்டு கிழவி வழிக்கு விழுந்துடும். சொன்னோம்ல, சர்றன்னு போச்சு பாரு, அவ்வளவுதான். அம்மாடியோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா எப்படியோ நான் தப்பிச்சு வந்துட்டேங்க அந்த பேட் ஸ்கூல் பேட் டீச்சர் கிட்ட இருந்து. போதுண்டா சாமி, ஸ்கூலா அது? டீச்சருங்கெல்லாம் ஒவ்வொரு ஆளும் எப்படி கொடூரமா இருந்தாங்க பாத்தீங்கல்ல. இனிமேலாவது நான் ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே பிராங்க்லின் சொல்ற மாதிரி கரெக்டா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிற வேலையை பார்க்கணும். நான் மட்டும் சரியா படிக்கலன்னா வச்சுக்கோங்களேன், மறுபடியும் என்ன நம்ம மாம்ச பிராங்க்லின் அதே ஸ்கூல்ல கொண்டுட்டு போய் விட்டுடுவான். அதுக்கெல்லாம் இனிமேல நான் இடம் கொடுக்க போறதில்ல. ஸோ நண்பர்களே, இனிமேல நான் நல்லா படிக்க போறேன். நீங்களும் உங்க எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க, நல்ல குட் பாயா குட் கேர்ளா இருங்க. சரி, ஓகேங்களா? நான் படிக்க போறேன், நீங்களும் போய் படிங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு